அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தாவேகோவோடு கூட்டணி அமைக்க விரும்பினார் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். சூழ்நிலை காரணமாக தினகரன் முடிவு எடுத்திருக்கிறார் என்றும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் பேசியதை பார்க்கலாம். ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான பெரிய, நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போகிற வாரத்தை பார்த்தேன், பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போது தான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். மதிப்பு அதிகமாக இருக்கும், அரசியலுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதையே சொன்னார்கள். 100 நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். அதுதான் வரலாறு. அதிமுக அண்ணாவை மறந்துருச்சு விஜய் குற்றச்சாட்டு. இல்லை, உண்மையிலே 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான பெரிய, நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போகிற வாரத்தை பார்த்தேன்,
பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்தி எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போது தான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். மதிப்பு அதிகமாக இருக்கும், அரசியலுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதையே சொன்னார்கள். 100 நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள். அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள். அதுதான் வரலாறு. அதிமுக அண்ணாவை மறந்துருச்சு விஜய் குற்றச்சாட்டு, இல்லை, உண்மையிலே 2 கட்சியும் மறந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது இல்லையா? கோவை விமான நிலையத்தில் தவேகவினுடைய நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். 3 முக்கியமான விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். டிடிவி தினகரன் தவேகவுடன் கூட்டணிக்கு வர நினைத்தார் என்றும், அதே போன்று பாமக ராமதாஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்லது நடக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சூழ்நிலை காரணமாக தினகரன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்து விடுகிறார்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட்டை பார்த்திருப்பீங்க. மிக முக்கியமாக 3 விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராமதாஸோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்பதை கேட்கும்போது நல்லது நடக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயத்தையும் எப்படி சார் பாக்குறீங்க? எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசன் தவிர பிற விஷயங்கள் எல்லாமே செங்கோட்டையன் சொல்வது எனக்கும் உடன்பாடான விஷயங்கள் தான். டிடிவி அவர்கள் தவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டது. அவரும் நடத்தினார். செங்கோட்டையன் மாதிரியான சீனியர் லீடர்ஸும் அதுக்கு முயற்சி செய்தார்கள். இருதரப்பிலும் ஏதோ ஒரு இணக்கம் கூட தெரிந்தது. ஏனென்றால் டிடிவியே ஒரு ஸ்டேஜில் திமுக தவேகா என்றுதான் களம் இருக்கிறது என்று வெளிப்படையாகவே சொன்னார். 1 and 2ங்கிற பொசிஷன்ல அவர் டிஎம்கே அண்ட் டிவிகே இப்படிதான் அவர் பொசிஷன் பண்ணாரு. அப்போவே சரி இவர் தவேகாவோட கூட்டணி போகிறார், 50 சீட்டு இப்படியான பேச்செல்லாம் வந்து விட்டது. ஆனால் திடீரென்று அவர் மனம் மாறினார். சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் நாங்கள் அந்த கூட்டணிக்கு இருக்க மாட்டோம் என்று கூட அவர் ஓப்பனாக சொன்னார். அப்படி என்றால் டெல்லி அழுத்தம் என்றுதான் யூகிக்க வேண்டியது இருக்கிறது. விஜய் பேசும்போது கூட நான் ஒன்றும் அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன், அழுத்தத்துக்கு பணிகிற முகமா இது என்றெல்லாம் சொன்னார். இதெல்லாம் மறைமுகமாக மனதில் வைத்திருந்திருப்பார். செங்கோட்டையன் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களை விஜய் நேரடியாக சென்று பார்க்க போகிறார் என்கிற பேச்சு கரூர் சம்பவத்துக்கு முன்பிருந்தே இருக்கிறது. நேரடியாக அவர் சென்று பார்ப்பார், நலம் விசாரிப்பார், அதுவே கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கும். ராமதாஸ் தலைமையிலான பாமக விஜயோடு கூட்டணி வைத்தால் இன்னும் தொகுதிகளிலே அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். காரணம் வட தமிழகத்திலே விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கிறது. சீனியர் டாக்டருக்கு என்று வன்னிய சங்கத்தினர் மத்தியிலே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி இருக்கிறது. 2 சேர்ந்தால் வெற்றி கணக்கு என்று ஒரு கணக்கு போடப்பட்டு வந்தது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்கிற சில முயற்சிகள் நடந்தன. திருமாவளவன் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அன்புமணியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டாரோ அப்போதே அது டாக்டர் கையை மீறிவிட்டது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கையை மீறிவிட்டது என்றுதான் பொருள் புரிந்து கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒரே ஆப்ஷன் தாவேகா தான். தாவேகாவோடு போக வேண்டாம் என்று டாக்டர் முடிவெடுத்தால் தனி அணி தான். அதாவது 4 அணிகள் களத்தில் நின்றால் 5வது அணி இயல்பாகவே விடும் என்கிற அந்த எட்டர்னல் பிரின்சிபிள் தான். எனவே இதெல்லாம் நமக்கு இன்னொரு அடுத்த 1 வாரத்திற்குள் முடிவு தெரிகிற விஷயம்தான். தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறது, அது ஒருவேளை தாவேகாவுடன் வரப்போகிறதா, இந்த கேள்விதான் தமிழ்நாட்டு அரசியலிலே எஞ்சி இருப்பதாக நான் நினைக்கிறேன். மற்றபடி எம்ஜிஆர் விஜய் எல்லாம் நேரடியாக ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் 20 வருடம் திமுகவிலே பெரிய பயிற்சி. 1952 அவருக்கு புரட்சி நடிகர் பட்டத்தை கலைஞர் அவர்கள் மணப்பாறைகளை கொடுத்த வரலாறு இருக்கிறது. அதற்கு பிறகு திமுகவின் பொருளாளராகவே அவர் இருந்தார். இப்படியெல்லாம் பெரிய நீண்ட வரலாறுக்கு பிறகு அவர் தனி கட்சி துவங்கினார். கலைஞருக்கு அவருக்கு இடையில் இருந்த மோதல் அதற்கு ஒரு முக்கிய காரணம். அதற்கு பிறகு நடந்ததை நாடு அறியும். அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது எம்ஜிஆர் அவர்கள் ஆளுமைக்கு கீழே. எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றல்ல. மற்றபடி செங்கோட்டையன் கூறுகிற பிற கருத்துக்கள் எனக்கு உடன்பாடானவைதான்.
சார், இப்போ நீங்க இப்ப ராமதாஸ் தரப்புல இருந்து சொல்லும்போது அதிமுகவுக்கு செல்வதற்கான அந்த கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருந்தீங்க. இப்போ வந்து தாவேக்காவை தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கீங்க சார். இப்போ வந்து பழம் நழுவி பாலில் விழக்கூடிய ஒரு நிலையில இருக்கா? இதனுடைய அடுத்தடுத்த நகர்வு அப்படிதான் இருக்குமா, இல்ல அதுலயும் ஏதேனும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தேர்தல் காலத்தில் பழங்கள் நழுவும், நேரடியாக பாலில் தான் விழுவும் என்பதெல்லாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதற்கிடையில் ஆயிரம் many a slip between cup and the lip என்று சொல்வார்கள் அல்லவா, உதட்டுக்கும் கோப்பைக்கு இடையே எத்தனையோ வகையான இடைஞ்சல்கள் ஏற்படும். அப்படி என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும். அதற்கு பதிலாக இப்படி வந்தால் இருதரப்புக்கும் லாபம் என்பது பொது சிந்தனையாளர்கள் கருத்து. டாக்டர் அவர்களிடம் அதை அவர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அங்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், டாக்டர் அவர்களை எடுத்து சொன்னதாகவும் தெரிகிறது. பாஜக தரப்பிலிருந்தும் தைலாபுரத்திலேயே வந்து நேரடியாக அவரை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதற்காக வந்து வேறு இடத்தில் தங்கி கொண்டு திடீரென்று தைலாபுரத்திற்கு வந்து டாக்டரை அவர்களை பார்த்தோம். டாக்டர் அதை ரிஜெக்ட் செய்து விட்டார். காரணம் அவர் வைத்த நிபந்தனை, பாமக சார்பாக நான் தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவேன், ஏஃபார்ம் பிஃபார்ம் கையெழுத்து நான் தான் போடுவேன் என்று அவர் விதித்த நிபந்தனை அது சரிப்பட்டு வரவில்லை. எனவேதான் அது கடைசியிலே அது அன்புமணியை கூப்பிட்டு பேச வேண்டியதாகிவிட்டது என்றுதான் நண்பர்கள் கூறினார்கள். ரொம்ப நம்பத்தகுந்த தகவலும் கூட. எனவே இப்போதைக்கே அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்பது தாவேகா. தாவேகாவோடு போகும்போது அவருக்கு இருக்கிற சிக்கல் என்பது விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு இருக்கிற மிக மூத்த அரசியல்வாதியான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூற வேண்டும். அப்படி கூறுவது விஜய்க்கு பெருமை, அப்படி கூறுவது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பெருமையா என்பதை அவர் கொஞ்சம் தயங்குவார் என்பது எனது கருத்து. ஆனால் தேர்தல் நேரம் தயக்கங்கள் எல்லாம் எப்போதுமே உடைபடும். நாம் வெற்றி பெறாவிட்டாலும் நமக்கு எதிரி யாரோ அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் வாக்கு அரசியலின் அந்த பிரின்சிபிளே அதுதான். இப்படியான சூழ்நிலையில் பல மாற்றங்கள், வியத்தகு மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வியத்தகு மாற்றங்கள் நிறைய காத்திருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டுறீங்க. அடுத்தடுத்த நகர்வுகளை நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி சார். கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்து விடுவார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். பிரச்சனைகள் எங்களுக்குத்தான் உள்ளன, வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்றும் அவர் பேசியிருக்கிறார். தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை வெளியில் சொல்லாமல் இருப்பது தங்களுக்கு நல்லது என்றும் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார்.